சோ தபஸ்வாத்தியாய நிரதா தபஸ்வி வாக் விதாம்பரஹ அப்படிப்பட்ட வால்மீகி, தபஸ்ல நிரதமா இருக்கிற வால்மீகி அவரு தபஸ் பண்ணிட்டே இருக்கும்போது அவருக்கு தோணும், ஒரு தாட் ப்ராசஸ் வரும். நான் ஒருத்தனோட கதை எழுதணும், அவன் இந்த 16 குணங்களோட கூட இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறார். ஆனா அவர் எப்பயோ இருந்தா முடியாது, இப்போ கண்டெம்பரரியா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பலி சக்கரவர்த்தி இருந்தார், ஆர் சிவ சக்கரவர்த்தி இருந்தார், ஆர் இன்னொரு எதையோ காலத்துல இந்திரஜும்னன் இருந்தார் அப்படின்னு சொல்றது அவருக்கு வேண்டாம். இப்போ இருக்கிற யுகத்துல, இப்போ இருக்கிற காலகட்டத்துல யாராவது இந்த மாதிரி தர்மாத்மா அந்த மாதிரி ஆள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு அவரு ஆலோசிச்சுட்டு இருக்காரு. श्रीमदात्रेयनाथार्यान् गुरुणः परमान् गुरुन् श्रीराम प्रमुखान् वन्दे श्रीमद् रामानुजमुनिम् नौमि लक्ष्मण योगीन्द्र पादसेवैकतारकं श्रीरामं प्रदनाथार्यं श्रीभाष्यां प्रतसागरं श्रीभाष्यकार शिष्याय श्रीमदात्रेय गोत्रिणे श्रीराम विजयगुरुवे मंगलं तुंगवर्चसे श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सतिदत्तां सदा हृदि गुरुभ्यः तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे वृणीमहे च तत्राद्यौ दंपती जगदांपति स्वशेषभूतेन मया स्वीयैः स्वरप्रसिद्धैः विधातुं प्रीतमात्मानं श्रीमान् प्रकृते स्वयं शुक्लां वरदरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्य द्विव्रतवक्त्राद्याः पारिषद्याः पर्षतं विघ्नं निघ्नति सततं विश्वक्सेनं तमाश्रये कूजं तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தை தான் இருந்தோம் வால்மீகி ராமாயணல. தபஸ்வாத்தியாய நிரதः தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனிபுங்கவம் அப்படின்றத பார்த்தோம். அதுல ஃபர்ஸ்ட் எழுத்து தபஹா அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். ஏற்கனவே உத்தரகாண்டத்தை நாம எடுக்க போறோம்னு சொல்லிட்டேன். சோ அதை வச்சுதான் நாம ஸ்டோரியே பார்க்க போறோம். தபஸ்ல ஈடுபட்டிருந்த வால்மீகி அதுலயே எப்பவுமே இருக்கிறது அப்படின்றது நிரதம் அப்படின்னு யூஸ் பண்றாங்க. வாக்குல திறமைப்படுத்த வால்மீகி. முனி புங்கவம் அப்படின்னா முனிகளிலேயே சிரேஷ்டமானவர், ரிஷிகளிலேயே சிரேஷ்டமானவர் ஆன ஒன் ஆஃப் தி சிரேஷ்டாஸ் அப்படின்னு சிரேஷ்டமான வால்மீகி நாரதரை கேட்டார். நாரதரை கேட்டார். அப்படிப்பட்ட வால்மீகி, முனி புங்கவனான வால்மீகி, வாக்விதாம்பரம் அப்படின்ற வாக்விதாம்பரம் ஆயிருந்த வால்மீகி மீன்ஸ் எலக்வென்ட் அண்ட் நாலேஜபிள் இன் ஸ்பீச் அப்படி ஆயிருந்த வால்மீகி, எப்பவுமே சுவாத்தியாயத்திலேயே நிரத்தமாயிருக்கிறன்னா அதிலேயே ஈடுபட்டு இருக்கிற வால்மீகி, தபஸ்வியான வால்மீகி நாரதரை பரிப்ரப்ரச்ச கேட்டாரு. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். என்ன கேட்டாரு அப்படின்றத பார்க்க போறோம். அந்த 16 குணங்கள், 16 கேரக்டர்ஸ், 16 வர்ச்சியூஸ் ஆர் ஆட்ரிபியூட்ஸ் சொல்லியிருந்த அது யார்கிட்ட இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா எப்பவுமே இல்லை, இப்போ இருக்கிற உலகத்துல யார்கிட்ட இருக்கு அதுதான் கேள்வி. என்ன அந்த 16 குணங்கள்? வாட் ஆர் தோஸ் 16 கேரக்டர்ஸ்? அதுதான் நெக்ஸ்ட் 3 ஸ்லோகத்துல வரும்போது ஒரே ஒரு தன்மை சேவிக்கிற ரொம்ப நல்லா இருக்குன்றதுனால கோஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ்ஞ கிருதஜ்ஞ சத்யவாக்கியோ திருடவ்ரதः. 3வது ஸ்லோகம் சாரித்ரேண ச கோ யுக்தः சர்வபூதேஷு கோ ஹிதः வித்வான் கः சமர்த்தश्च கஷ்டைக பிரியதர்ஷினः. 4வது ஸ்லோகம் ஆத்மவான் கஹ ஜிதக்ரோதோ துதிமான் கஹ அனுசூயகஹ கஸ்ய பிப்யதி தேவாश्च ஜாதரோஷஸ்ய சம்யுகே ஏதத் இச்சாம்யஹம் ஸ்ரோதும். அவ்வளவுதான் 16 குணங்கள். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு? 16 குணம் மறுபடியும் சொல்றேன்.
என்ன கேக்குறா அப்படின்னா, யாரு குணவான்? குணவான் அப்படின்னா பிரின்சிபல், வர்ச்சியஸ் யாரு? endowed with excellent qualities. அப்படிப்பட்ட ஆள் யாரு? வீரியவான் அப்படின்னா கரேஜியஸ், ஒரு பிரேவா இருக்கிறவன், ஒரு ரொம்ப ப்ராவஸ் இருக்கிறவன். சோ அப்படிப்பட்ட வீரியவான். சோ சக்தி ஆர் கரேஜ் ஆர் ப்ராவஸ் அப்புறம் குணங்கள் இது மட்டும் இருந்தா போதுமா அப்படின்னா இல்ல. தர்மஜ்ஞ, அவனுக்கு எது தர்மம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறவன். கிருதஜ்ஞ, கிருதஜ்ஞ அப்படின்னா இப்போ யாராவது நமக்கு ஏதோ ஒரு உதவி செஞ்சிருப்பாங்க, அதை மறக்காம எப்பவுமே நம்ம அதுக்கு இன்டெப்டடா இருக்கிறது, அதுக்குதான் கிருதஜ்ஞ அப்படின்ட்டு. இங்க சொல்லப்பட்டிருக்கிற எல்லா 16 குவாலிட்டிஸ்க்கும் ராமாயணத்தில் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வரும். நான் அந்த டைம்லயே மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன், நான் இப்போ வந்திருக்கிறதுனால சொல்றேன். இந்த கிருதஜ்ஞா அப்படின்றதுக்கு ராமர் அந்த காக்கைய கொல்றது இல்லை. அந்த காக்காசுரன் விற்த்தாந்தம் வரும். அவங்க காட்டுல இருக்கும்போது ஒரு காக்காசுரன் வந்து சீதம்மாவை துன்புறுத்துவான். ஆனா அந்த காக்காய கொல்ல மாட்டார். காக்காவை ஏன் கொல்ல மாட்டார் அப்படின்னா, அந்த காக்காவுக்கு தகப்பனா இருந்த இந்திரன் ராமருடைய வம்சஜர்ல பின்னாடி வந்த ஒரு ககுஸ்தன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு உதவி செஞ்சார். அந்த உதவியை ஏன் வச்சுட்டு இருக்காரு ராமர்? ராமருக்கு உதவி செய்யல, ராமரோட முன்னோர்களுக்கு உதவி செஞ்சார் இந்திரன். அந்த உதவியை நினைவு வச்சுட்டு இருக்காரு, அதனாலதான் கொல்லல காக்காவை. சோ கிருதஜ்ஞ, அது கிளியரா தெரியுது. சோ பேசிக்கலா என்ன சொல்ல வரேன்னா, இங்க சொன்ன குணவான், வீரியவான், தர்மஜ்ஞ, கிருதஜ்ஞ இப்படி சொல்றது எல்லாத்துக்குமே ஒரு பர்டிகுலர் ஒரு சீன், ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும் ராமாயணத்துல கண்டிப்பா. சத்தியவாக்கியோ திருடபிரத, சத்தியவாக்கியன் அப்படின்னா எப்பவுமே ட்ரூத்ஃபுல்லா இருக்கிறது. அவனோட ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி நடந்துக்கிறது. சோ நம்ம பார்த்தோம், இப்போ தசரதர் வாக்கு கொடுத்துட்டாரு, அதை காப்பாத்துறதுக்காகவே ராமர் காட்டுக்கு போறாரு. சோ சத்தியவாக்கிய, அதுவும் அப்பா பண்ண ப்ராமிஸ்க்காக இவர் போறாரு. அவர் மட்டும் பண்றது இல்ல, அவர் பண்றதையே அவர் நடத்திக்கிறாரு, அது வேற விஷயம். அப்பா பண்ணதுக்கே அவர் வந்து அதை காப்பாத்துறாரு. திருடபிரத, திருடபிரதனா ஒன் ஹூ இஸ் வெரி ஃபர்ம் இன் ஹிஸ் கோர்ஸ். அவர் ஒரு பிரதிஜை மாதிரி ஏதாவது பண்ணிக்கிறாரு, சங்கல்பம் பண்ணிக்கிட்டாருன்னா அது கண்டிப்பா நடத்தியே தீர்வாரு. அப்படிப்பட்ட ஒரு ஆள் டிட்டர்மிண்டா இருப்பாரு அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட ஆள் யாரு? சோ இதுல கொஞ்சம் ரூல்ஸ், இப்போ கொஞ்சம் ஃபியூ குணாஸ் பார்த்தோம். என்ன? குணவான், வீரியவான், தர்மஜ்ஞ, கிருதஜ்ஞ, சத்தியவாக்கிய, திருடபிரத, சாரித்ரேணச்ச கோயுக்தா. அப்படின்னா யார்கிட்ட நல்ல கண்டக்ட் இருக்கு, ஒன் ஹூ ஹேஸ் வெரி குட் கண்டக்ட், சாரித்திரம் நல்லா இருக்கு. யாருக்கு அந்த மாதிரி இருக்கு? சர்வபூதேஷு கோஹித, எல்லா பூதராசிங்களுக்கும், பூதராசியம் அப்படின்னா இங்க எல்லா லிவிங் பீயிங்ஸுக்கும் நல்லது நடக்கணும்னு நினைக்கிறவன். அப்படிப்பட்டவன் யாரு? வித்வான் கஹ, யார் வித்வான்? வித்வான் அப்படின்னா எல்லாமே தெரிஞ்சவன், நாளும் தெரிஞ்சவன் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி. வித்வான் கஹ, கஹ சமர்த்தஷ்ச. சரி, நாலேஜ் இருந்தா போதுமான்னு அப்படி இல்ல, நாலேஜ் மட்டும் இருந்தா பத்தாது, பண்ணணும்னு நினைச்சத பண்றதுக்கு தெம்பு இருக்கணும், சாமர்த்தியம் இருக்கணும், எபிலிட்டி இருக்கணும், காம்பிடன்சி இருக்கணும். அப்படிப்பட்டவன், இந்த கேப்பபிலிட்டி இருக்கிறவன், அவன் என்ன வேணும்னு நினைக்கிறானோ மத்தவங்களால பண்ண முடியுமோ முடியாதோ, ஆனா இவன் நினைச்சானா அதை பண்ணி காட்டணும், அப்படி பண்ணி காட்டுவான் அப்படின்ற மாதிரி எபிலிட்டி இருக்கிறவன் யாரு? சரி, இப்படியெல்லாம் இருப்பாங்க சில அரக்கர்கள் இருப்பாங்க. ஹிரண்யகிஷ்பு, ஹிரண்யாக்ஷன் ஒட்டக்குள்ள எப்படியோ காரியங்கள்லாம் பண்ணாங்க, ரொம்ப சாமர்த்தியம் வச்சவங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா இன்னொரு அட்ரிபியூட் சொல்றது, ஏக பிரியதர்ஷினஹ அப்படின்னா பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கணும், டிலைட்ஃபுல்லா இருக்கணும், பார்த்தாலே வாவ் அப்படின்ற மாதிரி இருக்கணும், ஒரு அன்பு கொட்டணும்ன்ற மாதிரி நமக்கு தோணும். அப்படிப்பட்டவன் பார்த்தாலே ஓடிடணும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. அப்படிப்பட்டவன் யாரு? மறுபடியும் கண்டினியூ பண்றாரு. ஆத்மாவான் கஹ, ஆத்மாவான் அப்படின்னா யாரு ஒரு செல்ஃப் ரெஸ்ட்ரெயின் வச்சிருப்பாங்க, அப்படிப்பட்டவன் ஆத்மவான். ஜிதக்ரோதக, குரோதத்தை ஜெயிச்சவன் யாரு? ஜுதிமான், யாரு தேஜஸ்வியா இருக்காங்க. தேஜஸ்வி அப்படின்னா ஜுவலிக்கிறாரு, அவரோட
அந்த தேஜஸ் அப்படியே வெளியே வருது, ரேடியேட் ஆகுது. அப்படிப்பட்டவர் ஜுதிமான். அனசூயகா. அனசூயகான்னா யாருக்கிட்ட ஜெலசி இல்லையோ, என்பி, அந்த என்பிஎஸ் நேச்சர் இல்லையோ அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு மீனிங். பட் இந்த கமெண்ட்ல சொல்லும் போது இன்னொரு மீனிங் சொல்றாங்க. அனசூயகா அப்படின்னா ஒண்ணு அவன் யார் மீதும் ஜெலசி காட்ட மாட்டான், ஜெலசி வச்சுக்க மாட்டான், என்பிஎஸ் ஆயிருக்க மாட்டான் அப்படின்றது ஒண்ணு மீனிங். இன்னொரு மீனிங் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, இவன் எப்படிப்பட்ட கேரக்டரா இருக்கான், அவர் எப்படிப்பட்ட குணத்தோட இருக்கான் அப்படின்னா இவனை பார்த்து யாரும் அசூயப்பட மாட்டாங்க. அசூயா மீன்ஸ் ஜெலசி. இவனை பார்த்து யாரும் அசூயப்பட முடியாது என்ற நிலைமை போயிட்டான். அதனால அனசூயகா. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே கிளாஸ்ல படிக்கிறோம். எனக்கு சே 100க்கு 90 மார்க்ஸ் வருது, என்னோட ஃப்ரெண்டுக்கு 92 வருது. அப்போ எனக்கு தோணுது, நான் தான் அவன மாதிரி நானும் படிச்சேனே, அவன் மட்டும் அவனை விட நான் நல்லாவே படிச்சேனே, அவனுக்கு எப்படி 92, எனக்கு வந்திருக்கணும் இல்லையா 92 அப்படின்னு தோணுது எனக்கு இல்லையா? அதுவே இப்போ I will compare with him and feel jealous about him. So அதுவே இப்போ assume it is Vedavyasar or Valmiki, for example. கண்டிப்பா ஐ எம் நாட் கோயிங் டு கம்பேர் மைசெல்ஃப் வித் வால்மீகி ஆர் வேதவியாசர். ஏன்னா அப்படிப்பட்டவர், அவ்வளவு மேல இருக்கிறவர். என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஐயோ வால்மீகி ராமாயணம் எழுதினாரு, என்னால எழுத முடியல, நான் அதை மாதிரி சொல்ல மாட்டேன். ஐயோ வேதவியாசர் மகாபாரதத்தில் எழுதினாரு, பிரம்மசூத்திரம் எழுதி கொடுத்தாரு, வேதத்தை பிரிச்சு கொடுத்தாரு, புராணங்கள் எழுதினாரு, என்னால முடியாது அப்படி யோசிக்க மாட்டோம். ஐயோ அப்படிப்பட்ட மகான் அது பண்ணி கொடுத்தாரு நமக்கு நல்லதுக்கு அப்படின்னு நினைப்போமே தவிர we are not going to feel jealous about them because they have reached such a great height that we are not even thinking of being envious with them. அப்படி இருந்தாலும் அனுசூய கஹானி போட்டுக்கலாம். சோ இது ரெண்டு மாதிரி எடுத்துக்கலாம். ஒன்னு, he is not jealous of others, or he is in such great height that nobody can be envious of him. சோ ஆத்மவான் ஜிதக்ரோதோ திதிமான் அனுசூயகஹ பார்த்தோம். நெக்ஸ்ட், கஸ்ய பிப்யதி தேவாஷ்ச. யார பார்த்தா தேவர்களே நடுங்கிடுவாங்களோ. இப்ப நமக்கு டவுட் வரலாம், இப்போ இன்னும் ஜிதக்ரோதஹானி வந்தது ஒரு லைன் முன்னாடி, இப்போ மறுபடியும் யார பார்த்தா தேவதைகள் பயப்படுவாங்களோ அப்படின்னு இருக்கே அப்படின்னு தோணலாம். ஜிதக்ரோதம்னா கோபம் என் கண்ட்ரோல் இருக்கு, அது அர்த்தம் எனக்கு கோபமே வராதுன்னு கிடையாது, ஆர் கோபம் நான் யூஸே பண்ண மாட்டேன்னு கிடையாது. ஏன்னா அப்படி படிச்சுன்னா எல்லாரும் வந்து சும்மாவே அடிப்பாங்க. அந்த மாதிரி இல்ல, கோவப்பட மாட்டேன், எனக்கு தெரியும் எப்ப கோவப்படணும் எப்ப கோவப்படாதுன்ட்டு என்னோட கண்ட்ரோல்ல இருக்கு. ஆனா ஜாத ரோஷஸ்ய சம்யுகே. சம்யுகே அப்படின்னா ஒரு வார்ல, ஒரு பேட்டல்ல ஜாத ரோஷம் அப்படின்னா இங்க அந்த விராத் ஆர் அந்த கோபம் வந்துச்சு அப்படின்னா வார்ல ஃபைட் பண்ணும்போது அந்த நேரத்துல இவர் கோபம் வந்ததுன்னா தேவர்களும் பயப்படணும். அப்படிப்பட்ட ஆள் யாரு அப்படின்னு கேக்குறாங்க. ராமர் கிட்ட அந்த நேச்சர் இருந்தது. ராமர் கோவப்பட்டு நின்னாருன்னா தேவர்கள், அரக்கர்கள், கந்தர்வர்கள், கிண்ணர்கள் யாருமே முன்னாடி நிக்க முடியாது. அப்படி ஃபைட் பண்ணுவாரு. சோ கஸ்ய பிப்பதி தேவாஷ்ச ஜாதரோஷ சம்யுகே. பேட்டல்ல வந்து நின்னுச்சுன்னா வார்ல அந்த டைம்ல கோவம் வர வச்சுக்கிட்டு ஃபைட் பண்றாரு. இதை நம்ம யுத்த காண்டத்துன்னு ஒரு தடவை பார்க்க போறோம். ராமருக்கு நிறைய ஃபைட் பண்ணிட்டு இருந்தாரு, ராவணர் கூட அடி விழுந்துட்டு இருந்தது ஒரு அளவுக்கு. ஆனா ராமர் ஒன்னும் பெருசா கோவப்படல, அப்படியே சும்மா ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ராவணன் யோசிக்கிறான், இது என்ன சரிப்பட்டு வரல, அவனோட சாரத்திய ஹனுமான் அடிக்கிறேன் அப்படின்னு ஹனுமான் அடிக்கிறான். ஹனுமான் அடிச்ச உடனே வந்தது பாருங்க கோவம் ராமருக்கு. அப்பதான் ராவணன் அழிக்கிறாரு. இல்லைன்னா அவர் சும்மா அப்படியே ஃபைட் பண்ணிட்டே இருப்பாரு, டைம் பாஸ் பண்ணிட்டே இருப்பாரு. ஆனா எப்போ அவரோட தொண்டருக்கு அடிபட்டுருச்சோ அப்போ கோவம் வர வச்சு வந்தது அவருக்கு, அப்போ அழிச்சிடுவார் ராவணர். சோ இந்த சொன்ன இல்லையா, இந்த 16 குணங்களும் ஒரு இடத்துலயும் நமக்கு ராமாயணத்துல தெரிய வரும். அந்த மாதிரி 16 குணத்தை லிஸ்ட் பண்ணாரு. நான் மறுபடியும் ஒரு தடவை சொல்லிடுறேன். கோஸ்மின் சாம்பிரதம் லோகே, இப்போ இருக்கிற உலகத்துல யார்கிட்ட இந்த 16 குணங்கள் இருக்கு? குணவான், வீரியவான், தர்மஜ்ஞ, கிருதஜ்ஞ, சத்யவாக்கியः, திடவ்ரதः, சாரித்ரேண ச கோயுக்தः, சர்வபூதேஷு கோஹிதः, வித்வான் கः, கः சமர்த்தश्च, கश्चैक பிரியதர்ஷினः, ஆத்மவான், ஜிதக்ரோதோ, த்யுதிமான், அனுசூயகः,
கஸ்ய பிப்பதி தேவாச்ச ஜாதரோஷிசி சம்யுகே. இப்படிப்பட்ட 16 குணங்களுடைய ஆள் பத்தி நான் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறேன் அப்படின்னு நாரதர்கிட்ட வால்மீகி சொல்றார். உங்களுக்கு தெரியும், அதனால ஹே மகர்ஷி, உங்களுக்கு கண்டிப்பா அது தெரிஞ்சிருக்கும், நீங்க எல்லா உலகத்தையும் எல்லா இடத்துலயும் போறீங்க, அதனால நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்றதுனால எனக்கு சொல்லுங்க அப்படிப்பட்ட ஆள் பத்தி அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாமே நல்லா கேட்டுக்கிறாரு. அந்த டைம்ல எதுவும் சொல்ல மாட்டேன், நல்லா கேட்டுக்கிறார் ஃபர்ஸ்ட் நாரதர். அதுக்கப்புறம் அவரு தொடங்குறார். இக்ஷ்வாகு வம்ச பிரபவஹ ராமோ நாம ஜனைஸ்துதஹ. இக்ஷ்வாகு வம்சத்துல ஒருத்தர் பிறந்திருக்கான். அவனை ராமா ராமா அப்படின்னு ஜனங்கள் கொண்டாடுகிறார்கள். அவன் நியதாத்ம, ஸ்டடி நேச்சர்டா இருக்கான். மகாவீரியக, மகாவீரனா இருக்கான். இம்மெஷரபிள் ப்ராவஸ் இருக்கு அவன்கிட்ட. திதிமானா இருக்கான், அப்படியே ஸ்பிளெண்டிடா இருக்கான், அப்படின்னு ரேடியேஷன் தேஜஸ்வியா இருக்கான். செல்ஃப் எஃப்ளுஜென்டா இருக்கான் அப்படின்ட்டு திதிமான் அப்படின்னா. திதி பேசிக்கலி மீன்ஸ் லைட். சோ திதிமான் அப்படின்னா அவனுக்கு வெளியிருந்து லைட் வருது அப்படின்னா லிட்டரலி லைட் வருதுன்னு எடுக்கக்கூடாது. மீன்ஸ் யார்கிட்ட ரொம்ப தேஜஸ்வியா இருக்காங்களோ பார்த்தாலே வாவ், அப்படியே அவர் எனர்ஜி ரேடியேட் ஆகுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அப்படிப்பட்ட ஆள் திருதிமான். திருதிமான் அப்படின்னா செல்ஃப் கமாண்டிங், என்ன நினைக்கிறாரோ அதை நடத்தி காட்டுவாரு அப்படின்ற ஆளு. வஷி, வஷின்னா ரெண்டு மாதிரி எடுக்கலாம். ஒண்ணு, அவரு மத்தவங்களை வசப்படுத்துவாரு, அவரோட அழகாலையும் அவரோட நற்குணத்தினால மத்தவங்களை வசீகரிக்குவாரு. வசீகரணம் அப்படின்னா he will control them அப்படின்ற மாதிரி. just because of his nature people will just agree to what he says அப்படின்ற மாதிரி ஒரு ஆளு. ஆர் வஷி அப்படின்னா மொத்த உலகத்தையும் அவனோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறவன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, சோ இந்த மாதிரி அவரும் லிஸ்ட் பண்றாரு மறுபடியும் few more qualities. அந்த ராமர் ரொம்ப ஹை இன்டெலெக்சுவல், புத்திமான் அப்படின்னு சொல்றாரு. நீதிமான், அவன் எல்லா எத்திக்ஸ் தெரிஞ்சவன், நீதிமான். வாக்மி, நல்லா பேசுவார். வாக்மி ஸ்ரீமான் அப்படின்னு ராமருக்கு இந்த பேர். இதுல வாக்மி ஸ்ரீமான். ஸ்ரீமான் அப்படின்னா நல்ல வேஸ்ட் குணங்கள், நல்ல குணங்களை வச்சிருக்கிறவன். சத்ரு நிபர்ஹண அப்படின்னா சத்ருகளை ஜெயிக்கிறவன், அழிக்கிறவன். விபுலாம்சக, பிராட ஷோல்டர் இருக்கிறவன். மகாபாகு, ஸ்ட்ராங் ஆர்ம்ஸ் இருக்கிறவன். கம்பு கிரீவக, காஞ்ச் ஷேப்டு நெக் இருக்கிறவன், சங்கம் மாதிரி கழுத்து இருக்கவனுக்கு ராமருக்கு. மகாஹனு, ஸ்ட்ராங் சீக்ஸ், ப்ராமினன்ட் சீக்ஸ் இருக்கு. மகோரஸ்க, பிராட் செஸ்ட் இருக்கு. மகேஸ்வாசக, பெரிய போ வச்சிருக்காரு, ஒரு கிரேட் போ வச்சிருக்காரு. கூடஜத்ருகு, ஃப்ளஷி காலர் போன்ஸ் இருக்கு. அரிந்தமக, சத்ருகளை ஜெயிக்கிறவர். ஆஜான பாகு, ஆஜானு பாகு அப்படின்னா அவரோட கை நீளமா இருக்கும். எவ்வளவு நீளம்னா அவரோட நீஸ், ஜானுன்னா நீஸ் டச் ஆகும். அப்படி கை வச்சுக்கிட்டு டச் பண்ணா இட் வில் டச் ஹிஸ் நீஸ் இட் சீம்ஸ். ஆஜானு பாகு. சுஷிராக, வித் a person with who has lot of noble qualities. சுலலாட்டக, நல்ல பெரிய லலாட்டம். லலாட்டம் அப்படின்னா forehead. சுவிக்ரமக, மைட்டி ப்ராவஸ் வச்சிருக்கிறவன். சமக, ரொம்ப உயரமாவும் இல்ல, ரொம்ப குள்ளமாவும் இல்ல. சம விபக்தாங்கக அப்படின்னா வெல் ப்ரொபோர்ஷனலா இருக்கும். சிலது நீளமா, சிலது குள்ளமா அப்படி இல்லாம ஆல் பாடி லிம்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷனல். அவ்வளவு அழகு அவரு பாக்குறதுக்கு. ஸ்னிக்த வர்ணக அப்படின்னா ஒரு ஷைனிங் கம்ப்ளெக்ஷன் இருக்கு அவர்கிட்ட. நீங்க பின்னாடி இங்க பாக்கலாம் ராமரோட படம் இருக்கிறதுல அந்த மாதிரி. பிரதாபவான் அப்படின்னா பவர்ஃபுல்லா இருக்கிறவர். பீனவக்ஷா, வெல் டெவலப்டு செஸ்ட், ஸ்ட்ராங் வெல் டெவலப்டு செஸ்ட் இருக்கிறவர். விஷாலாட்சக, பெரிய கண் படைத்தவர். லக்ஷ்மிவான், ஒரு லஸ்ட்ரஸ் பாடி இருக்கிறவர்.
சுபலக்ஷண, இந்த இப்படிப்பட்ட நிறைய நிறைய நல்ல லட்சணங்கள் வச்சிருக்கிறவர். தர்மஜ்ஞ, அதெல்லாம் மறுபடியும் சொல்லு. சத்தசந்தக, மறுபடியும் அவர் என்ன 16 லிஸ்ட் சொன்னாரோ அதே மாதிரி சொல்லி இன்னும் அதிகமா சொல்லிட்டு இருக்காரு. மெனி அதர் குணாஸ் விச் வால்மீகி டிட் நாட் லிஸ்ட். இவர் சொல்றாரு அது சமாதிமான் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா யாரு இவர்கிட்ட அந்த மட்டும் சொல்ற வருதுல, ஞான சம்பன்னகா, ஞானம் படைத்தவர், சுச்சிஹி, ரொம்ப கிளீனா இருக்கிறவர், வஷ்யக, ஒபீடியன்ட் டு எல்டர்ஸ், மத்தவங்க பெரியவங்க சொல்றது, அந்த ரிஷிகள் சொல்றத அதுல கட்டுப்பட்டவர். அப்படி சொல்ல, அவரோட பேச்சுக்கு, அந்த மாதிரி ரிஷிகளோட பேச்சுக்கு கட்டுப்பட்டவர். சமாதினா அப்படின்னா, இப்போ யாராவது வந்து அவர்கிட்ட எனக்கு ரட்சணை கொடுங்க அப்படின்னு கேட்டா, அந்த ரட்சணை கொடுக்குற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பின்வாங்காதவர், அதுல எப்பவுமே நிறுத்தமா இருக்கிறவர், எப்பவுமே அதுல ஈடுபட்டு இருக்கிறவர். பிரஜாபதி சமஹா, பிரம்மர் மாதிரி இருக்கிறார். ஆஸ்பீஷியஸ் லைக் பிரம்மா அப்படின்னு சொல்றாரு. சஸ்டைன் பண்றாரு ராமர் அப்படின்னு சொல்றாரு. தாதா அப்படின்னா சஸ்டைன் பண்றவங்க. சோ ராமா இஸ் எ சஸ்டைனர் ஆஃப் தி வேர்ல்ட் அப்படின்னு சொல்றாரு. இஸ் எ டெஸ்ட்ராயர் ஆஃப் எனிமீஸ் அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு அவரோட தர்மமும் ஸ்வஸ்ய தர்மஸ்ய ரக்ஷிதா, அவரோட தர்மத்தையும் ப்ரொடெக்ட் பண்ண தெரியும். ஸ்வஜனஸ்ய ச ரக்ஷிதா, அவங்களுடைய ஜனங்களுடைய தர்மத்தையும் ப்ரொடெக்ட் பண்ண தெரியும். வேதாங்க தத்துவஜ்ஞ, வேதாந்தத்தை அறிஞ்சவர். தர்ம வேதேச்ச நிஷ்டிதா அப்படின்னா, அந்த மத்த தர்மங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப தனுர்வேதம், ஆயுர்வேதம், இந்த உபவேதாஸ் இருக்கு இல்லையா, அதையும் தெரிஞ்சவர், அதையும் அக்கம்ப்ளிஷா இருக்கிறவர் அப்படின்னு சொல்றது. சர்வ சாஸ்திரார்த்த தத்துவஜ, எல்லா சாஸ்திரம், பிலாசபி, தத்துவ எல்லாத்தையும் அறிஞ்சவர். ஸ்மிருதிமான், மறக்கவே மாட்டாரு. சோ எக்ஸ்ட்ரீம்லி குட் மெமரி வச்சிருக்கிறவர். பிரதிபாவான் அப்படின்னா டேலண்டட். சர்வலோக பிரியா, எல்லாருக்கும் அவரை பார்த்தா பிடிக்கும். சாதுன்னா ஒன் ஹூ இஸ் வெல் டிஸ்போஸ், வெரி கட்டியஸ் அப்படிப்பட்டவர். அதினாத்மா அப்படின்னா அன்பர்டர்ப்டு மைண்ட், பர்டர்பே ஆகாதவர் அவரோட மைண்ட்ல. யார் வேணாலும் அப்ரோச் பண்ற மாதிரி இருக்கிறவர். ஃபார் எக்ஸாம்பிள் ரிவர்ஸ் எல்லாமே போய் கடல்ல சேருது, சமுத்திரத்துல சேருது. சோ அப்படியே மாதிரி ராமர் கடல் இருந்த மாதிரி ரிவர்ஸுக்கு. யாராவது வந்து அவர்கிட்ட சரண் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சா ஈஸியா சரண் எடுத்துடலாம் அவர்கிட்ட. அப்படிப்பட்டவர் அவர் சமுத்திரம் மாதிரி அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த மாதிரி கௌசல்யாவுக்கு ஆனந்தம் கொடுக்குறவர், ஏன்னா கௌசல்யா பிள்ளை இல்லையா ராமர், அப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி கண்டினியூ பண்றாரு வித் லாட் ஆஃப் குவாலிட்டிஸ். லைக் ராமர் விஷ்ணு மாதிரி ப்ராபர்ஸ் வச்சிருக்கிறவர், வீரியத்துல விஷ்ணு மாதிரி, பாக்குறதுக்கு பிரியதர்ஷனாக சோமவத்து அப்படின்னா பாக்குறதுக்கு சந்திரன் மாதிரி, ஒரு அந்த பிளீசிங் காட்சி கொடுக்கறது இல்ல, சந்திரன் மாதிரி. குரோதத்துல காலாக்னி சதிருஷக, எப்படி பிரளயம் நடக்கும்போது காலாக்னி வந்து எல்லாத்தையுமே டிஸ்ட்ரக்ட் பண்ணுமோ, அப்படி குரோதத்துல இவரு அந்த காலாக்னி மாதிரி இருக்காரு. க்ஷமையில பூமாதேவி மாதிரி இருக்காரு. லாட் ஆஃப் பேஷன்ஸ் அப்படின்னு. பிருத்திவி சமஹா அப்படின்னு சொல்றாரு. க்ஷமையா பிருத்திவி சமஹா அப்படின்னா பேஷன்ஸ்ல பிருத்திவிக்கு சமமானவர், அர்த்துக்கு சமமானவர். தியாகே தனதேனா சம அப்படின்னா தியாகம் பண்றதுல, சேரிட்டி கொடுக்கறதுல குபேரனுக்கு சமமானவர். அப்புறம் தர்மஹ இவ அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா தர்மத்தை ஃபாலோ பண்றதுல ஸ்வயம் தர்மராஜன் மாதிரி, ஐ மீன் யமன மாதிரியே இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி நிறைய இன்னும் கேரக்டர், அவர் சொன்னதை விட அதிகமான கேரக்டர் நாரதர் லிஸ்ட் பண்ணிட்டே போறாரு. அப்படிப்பட்ட ராமர் தசரதனுக்கு பிள்ளையா பிறந்திருந்தார். அதுக்கப்புறம் ஒரு ராமாயணம் ஃபுல்லா கம்ப்ளீட்டா பண்றாரு. ரொம்ப ஃபாஸ்டா குட்டியா ராமாயணம் சொல்றாரு. ராமர் யுவராஜ் அபிஷேகம் பண்ணணும்னு நினைக்கிறார் தசரதர். அந்த நேரத்துல கைகை 2 பூன்ஸ் வர கேட்கிறான். அதனால ராமர் காட்டுக்கு போக வேண்டிய வரும். ராமர் அதுக்கு சந்தோஷமா காட்டுக்கு போறார். பரதரை பட்டாபிஷேகம் எடுத்திருக்கணும், ஆனா பரதர் அதை மறுக்கிறார். தசரதன் போன பிறகு பரதனும் அந்த பட்டாபிஷேகம் எடுக்கிறது இல்ல, அவர் நந்தி கிராமத்திலே இறைச்சிடுறார். ராமர் காட்டிலேயே நிறைய ரிஷிகளோட ஆசிரமத்துக்கு போறார். ஃபார் எக்ஸாம்பிள் சரபங்கர், சுதீக்ஷ்ணர்,
அத்திரி, அனுசுயா அவங்களோட ஆசிரமத்துக்கு போறது, அதெல்லாமே அவர் சொல்றாரு. காட்டுல இருக்கும்போது குகன் கூட பேசுறது, ஆல் தீஸ் திங்ஸ் கம். குட்டிய ராமாயணம் சொல்றாரு பேசிக்கலி. அதுக்கப்புறம் பஞ்சவட்டிக்கு வருது, பஞ்சவட்டியில அகஸ்தியர் கூட பேசுறது, அதுக்கப்புறம் பஞ்சவட்டியிலே நாசிக் கிட்ட போறது, நாசிக் கிட்டதான் ஷூர்பனகா வருது, ஷூர்பனகா கிட்ட பேசும்போது அவரோட மூக்கு அறுக்கிறது, அதனாலதான் அதுக்கு மூக்கு அறுத்த இடம்ன்றதுனால நாசிக் அப்படின்னு பேர் வரும் அதுக்கு. சோ அது அதுக்கப்புறம் ஷூர்பனகா போய் 14,000 பீப்புளை கூட்டிட்டு அட்டாக் பண்ற வைக்கிறது, ராமர் அவங்களை ஜெயிக்கிறது. அதுக்கப்புறம் ராவணன் சீதையை கிட்னாப் பண்றது, ராமர் சீதைக்காக தேடிண்டு அலையிறது, ஜட்டாயு கூட பேசுறது, அதுக்கப்புறம் ஜட்டாயும் இறந்து போறது டைம்ல என்ன பண்றாரு ராமர் அப்படின்றது, அதுக்கப்புறம் ராமர் கவந்தனை அழிச்சதுக்கு அப்புறம் கோயிங் டுவர்ட்ஸ் கிஷ்கிந்தா அப்படின்னா சுக்ரீவன் இருக்கிற இடத்துக்கு போறது, அங்க சுக்ரீவனையும் ஹனுமந்த் கூட பேசுறது, சுக்ரீவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கிறது, வாலியை அழிக்கிறது, அதுக்கப்புறம் ஒரு வானர சைன்யத்தை ஹெல்ப் எடுத்துக்கிட்டு எல்லாம் எடுத்துட்டு தேட வைக்கிறது, ஹனுமான் போய் சீத்தையை தேடிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது, வானர சேர் ரெடி பண்ணிக்கிட்டு லங்காக்கு வருது, ராவணன் கூட ஃபைட் பண்றது, ராவணனை ஜெயிக்கிறது, விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி திரும்பி நந்தி கிராமத்துக்கு வந்துடுறது, அங்க பரதன் கூட மீட் பண்றது, அதுக்கப்புறம் அந்த சந்தோஷமான நாள்ல மறுபடியும் சேர்ந்து ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டே போறாரு. மொத்தமா ராமாயணம் குட்டியா ராமாயணம் சங்கேபமா சொல்றாரு. சோ இந்த முதல் சர்க்கத்துல இந்த 100 ஸ்லோகங்கள் இருக்கு. இவ்வளவு ஃபுல்லா சேர்த்து இந்த 100 ஸ்லோகத்தையும் சேர்த்து சங்கேப ராமாயணம் அப்படின்னு சொல்றாங்க. தபஸ்வாத்தியாய நேரத்துல இருந்து பிடிச்சு ஃபுல்லா ராமாயணம் முடிக்கிறவருக்கும். அதுக்கப்புறம் நாரதர் இன்னும் சொல்றாரு, ஆக்சுவலி இது கண்டினியூ பண்றாரு, அவர் அதோட நிறுத்திருக்காரு அவரோட பட்டாபிஷேகத்தோட. அவர் சொல்றாரு ராமர் இந்த மாதிரி 10,000 ஆண்டுகள் ஆள போகிறார். ஏன்னா இன்னும் நடக்கல, அது நடக்க போறது அப்படின்றதுல ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்றாரு. இந்த ஸ்லோகத்துல ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கு. சோ ராமர் இந்த மாதிரி நல்லா அவர் ஆட்சிய கொடுக்கிறார். he is ruling very well. அந்த கிங்டம்ல எந்த விடவும் இல்லை அப்படின்னு சொல்றாரு, யாரோட குழந்தையும் சும்மா இறந்து போறது இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு. அப்படியே நல்ல ஒரு ஆட்சியை ஒரு 10,000 ஆண்டுகள் கொடுக்கிறார். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் பிரம்மலோகம் செல்கிறார் அப்படின்னு நாரதர் சொல்றார். அது மட்டும் இல்லாம ராமர் இருக்கிற நேரத்துல அந்த பிரஜைகள், சிட்டிசன்ஸ் ஆஃப் அயோத்தியா, அவங்க கிருத்தயுகம் மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவ்வளவு நல்லா வாழ்ந்தாங்க, அவ்வளவு தர்மமான இருந்தாங்க எல்லாருமே. அவங்களோட தர்மத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. அதனால கிருத்தயுகம் மாதிரி தெரிஞ்சது. இது திரேதாயுகத்துல தான் நடந்துட்டு இருக்கு, ஆனா கிருத்தயுகம் மாதிரி தெரிஞ்சது, அப்படியே தெரியும் அப்படின்னு சொல்றாரு. இது நடக்கும், இட்ஸ் நாட் கம்ப்ளீட்டட். ராமர் ஒரு 100 அஸ்வமேத யாகத்தையும் படுறார். அதுக்கப்புறம் நிறைய தான தர்மங்களை கொடுக்கிறார் அந்தணர்களுக்கு. அப்படி பண்ணி அவர் பிரம்மலோகத்தை அடையிறார் அப்படின்னு சொல்றார் நாரதர். இப்படிப்பட்ட ராமருடைய ஆட்சி ஒரு 11,000 இயர்ஸ் இன் டோட்டல், 10,000 + 1,000, அந்த அப்படி 7,000 இயர்ஸ் ஒரு ரூல் பண்றாரு ராமர். இப்படிப்பட்ட ஒரு ராம கதையை யாரு படிக்கிறார்களோ, யாரு கேட்கிறார்களோ, அவங்களுக்கு எல்லா நன்மையும் நடக்கும். இது வேதத்தை படிச்ச பலத்தை கொடுக்கும், கேட்ட பலத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு படிக்கிறவங்களுக்கு, ரிசைட் பண்றவங்களுக்கு, அவங்களுக்கு ஸ்வர்க்கம் கிட்டும், அவங்களோட புத்திர பௌத்திராதிகள் நல்லா வளருவாங்க, மீன்ஸ் லாங்கிவிட்டி அவங்களுக்கும் இருக்கும், அவங்களோட அடுத்த ஜெனரேஷன்ஸுக்கும் நல்லது நடக்கும் அப்படின்னு அவரு ஒரு பலஸ்ருதின்ற மாதிரி இதுக்கு சொல்றாரு ஃபர்ஸ்ட் சர்க்கத்துல. அதுக்கப்புறம் 2வது சர்க்கம் வால்மீகி இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறார். ஒரு ரொம்ப மகிழ்ச்சி. இப்படிப்பட்ட ராமர் ஏற்கனவே அவர் மீட் பண்ணியிருந்தாரு ஒரு தடவை, அது அரண்ய காண்டத்துல வரும்போது நான் சொல்றேன். சோ ஆனா அவர்கிட்ட இந்த 16 கேரக்டர் இருக்குன்னு அவருக்கு தெரியாது. சோ அதனாலதான் அவர் கேட்டாரு கேள்வி, அதுக்கு ஆன்சர் கிடைச்சது. 16 கேரக்டர் மட்டும் இல்லாம இன்னும் ரொம்ப அதிகமான கேரக்டர்ஸ் தெரிய வந்து, பிளஸ் ராமாயணத்தோட கதையும் சூக்ஷ்மமா தெரிய வந்தது வால்மீகி.
அதனால அவர் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி படுறாரு. அவருக்கு மரியாதையை காட்டுறாரு. அந்த மகர் அவங்க கூட மத்த டிசைபிள்ஸ் இருப்பாங்க. வால்மீகி மட்டும் இல்லாம அதர் டிசைபிள்ஸ் were also hearing all these things. அவங்க எல்லாருமே சேர்ந்து மரியாதை செலுத்துகிறார்கள் நாரதர் கிட்ட. நாரதர் விடை பெற்றுக் கொள்கிறார். நாரதா will take leave from வால்மீகி அண்ட் his ashram members. அதுக்கப்புறம் வால்மீகி அங்க கிட்டத்துல அவரோட ஆசிரமத்து கிட்டத்துல தான் தமசா நதி இருக்கு. தமசா ரிவர் கிட்ட போறாரு. பரத்வாஜர் அப்படின்ற ஒரு சீடர் டிசைபிள் கூட்டிட்டு he will go towards தமசா ரிவர் for doing his normal நித்திய கர்மாஸ். அதனால போறாரு. அங்க போய் பாக்குறாரு. ரொம்ப ஒரு நல்ல காட்சி அன்னைக்கு. இட் இஸ் a very good pleasant day. சோ அதை பார்த்து ஒரு மகிழ்ந்துட்டே போறாரு. he is very happy. அதை சொல்லிட்டு இருக்காரு பரத்வாஜருக்கு. எவ்வளவு நல்லா இருக்கு தமசா நதி, எவ்வளவு நல்லா இருக்கு நேச்சர் இன்னைக்கு. இட்ஸ் a very great time அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பியூட்டிஃபுல்லா இருக்கு எல்லாமே. என்னோட வல்கலா கார்மெண்ட், வல்கலா அப்படின்னா பார்க், ட்ரீ பார்க், அந்த கார்மெண்ட்ஸை கூட நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறார். அதே நேரத்துல அப்படியே பார்த்துட்டே இருக்காரு காட்சியை. இட்ஸ் பியூட்டிஃபுல் சீனரி. அதே நேரத்துல அங்க ஒரு லவ் பேர்ட்ஸ், கிரௌன்ச்சா பேர்ட்ஸ் அப்படின்ட்டு, ஐ டோன்ட் நோ வாட் டு கால் இன் இங்கிலீஷ், ஒரு லவ் பேர்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. தே ஆர் இன் வெரி க்ளோஸ் யூனியன் வித் தெம்செல்ஃப். அதை பார்த்து இவருக்கு ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு நல்லா இருக்கு பிரகிருதி, நேச்சர் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படி அது யூனியன்ல இருக்கும் போதே, இவர் பார்த்துட்டு இருக்கும் போதே ஒரு வேடன், ஒரு ஹண்டர் will hit the male bird, male croncha bird, and it will fall down from there. Blood எல்லாம் வெளியே வந்துடுறது. இட்ஸ் blood is oozing out and it has fallen down. அதை பார்த்து வால்மீகிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. he feels perturbed. என்ன இப்படி ஆயிடுச்சு, எல்லாம் நல்லபடியா இருந்தது, everything was good, everything was great, why did this வேடன் do like this? இப்படி ஒரு கேவலமான செயல் செஞ்சுட்டானே அப்படின்னு அவரு யோசிச்சுட்டு இருக்காரு. அதே நேரத்துல அந்த ஃபீமேல் பேர்ட் இட் இஸ் ஷவுட்டிங். அது கத்தி ஒரு கம்பேஷன் உருவாற மாதிரி, ஐயோ இப்படி ஆயிடுச்சே, என்னோட லவ் பேர்டுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு கத்தி கத்தி கீழே வந்து பார்த்துட்டே இருக்கு. அதை பார்த்து வால்மீகிக்கு இன்னும் அதிகமாயிடுச்சு அவரோட சோகம். அப்பதான் ஒரு ஃபேமஸான ஸ்லோகம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், அது மறுபடியும் சொல்லிடுறேன். இட்ஸ் வெரி ஃபேமஸ் ஸ்லோகம் வந்துருக்கனால. மானிஷாதம் பிரதிஷ்டாம் துவமகமஹ சாஸ்வதி சமாக யத் கிரௌஞ்ச மிதுனாதேகம் அவதி காமமோகிதம் அப்படின்னு சபிக்கிறார். அப்படின்னா, ஹே வேடன், ஹே நிஷாதா, நிஷாதா அப்படின்னா ஹே ஹண்டர், நீ இந்த பெயரா இருந்த இந்த கிரௌஞ்சா பர்ட, மிதனத்துல யூனியன்ல இருந்த இந்த கிரௌஞ்சா பர்ட நீ கொன்னுட்டையே. அதனால நீ பர்மனண்டா, எப்பவுமே சாஸ்வதி, சாஸ்வதினா எப்போ பர்மனண்டா உனக்கு உன்னோட ஒரு குளோரியஸ் நேச்சர் கிட்டாது, பொசிஷன்ஸ் கிட்டாது உனக்கு. யூ வில் நெவர் கெட் இன் டு குளோரியஸ் பொசிஷன்ஸ், ஆர் உனக்கு நல்ல லோகங்கள் கிட்டாது அப்படின்றதுக்கலாம், ஆர் நல்ல ஒரு ஸ்தானம் கிட்டாது அப்படி சபிக்கிறார் அந்த நிஷாதனை, மீன்ஸ் அந்த ஹண்டரை. மானிஷாதம் பிரதிஷ்டாம் துவமகமஹ சாஸ்வதி சமாக யத் கிரௌஞ்ச மிதுனாதேகம் அவதி காம மோகிதம். இந்த காம மோகிதமான யூனியன்ல இருந்த இந்த கிரௌஞ்சா பேர்ட்ஸை நீ அழிச்சிட்டாயே, ஹே நிஷாதன், நீ நல்ல லோகத்தை அடைய மாட்டாய் அப்படின்னு சபிக்கிறார். உனக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்றார். அவதி அப்படின்னா கில்லிங், யூ ஹாவ் கில்ட் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவருக்கே ஒரு மாதிரி தோணுது, ஏன் இந்த மாதிரி சபிச்சுட்டேன், ஏன் இந்த மாதிரி எனக்கு ஒரு சோகம் ஏற்பட்டது, ஒரு கிரௌஞ்சா பேர்ட் இந்த மாதிரி கத்துனதுனால எனக்கு இந்த மாதிரி தோணிச்சா அப்படின்னு யோசிச்சுட்டே he'll come back, he's moving towards his ashram. அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. அப்பதான் பரத்வாஜா கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி ஏன் பண்ணேன் பரத்வாஜா, எனக்கு புரிய மாட்டேங்குது. அது மட்டும் இல்ல, இதுல ஒரு விசித்திரம் இருக்கு, ஒரு ஒரு யூனிக், ஒரு ஸ்பெஷல் திங்ஸ் இருக்கு இதுல. ஏன்னா சபிக்கும் போது நான் சபிச்சது ஒரு 4 lines ஆஃப் ஒரு ஸ்லோகா ஃபார்மேட்ல வந்திருக்கு, ரைமிங்கா வந்திருக்கு, 8 லெட்டர்ஸா வந்திருக்கு. கரெக்டா எப்படின்னு தெரியல, இது ஸ்லோகம் மாதிரி வந்திருக்கு அப்படி சொல்றாரு. பரத்வாஜரும் ஆமா ஸ்லோகம் மாதிரி தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் ரிசைட் பண்ணி பாக்குறாரு. அதை சொல்றாரு. வால்மீகி ஆமா அப்படிதான் சொன்னேன், கரெக்ட் தான் அப்படின்னு நினைச்சிட்டு ஆசிரமத்துக்கு வந்து அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு.
என்னது இது, என்ன நடந்தது? நான் ராமர் கதை எழுதணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். இது ஏதோ ஒரு இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடந்துட்டு இந்த மாதிரி சபிச்சுட்டனே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அவரு தபஸ்லன்னு மெடிடேட்டிவ் ஸ்டேட்டுக்கு போக ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. இதை யோசிச்சுட்டு அதே நேரத்துல அன்னைக்கு பிரம்மதேவர் வருவாங்க. சதுர்முக பிரம்மா, இந்த 4 headed லார்ட், அவர் அங்க வருவார். அவர் வந்து உடனே ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி நம்ம வால்மீகிக்கு. அவர் வரவேற்கிறார். வரவேற்று அவருக்கு அர்க்கியம், பாத்தியம், ஆச்சமணியம். அர்க்கியம் அப்படின்னா யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வாஷ் பண்றதுக்கு, ஹேண்ட்ஸ் வாஷ் பண்றதுக்கு கொடுக்குற தண்ணி அர்க்கியம். ஃபீட்ஸ் வாஷ் பண்றதுக்கு கொடுக்குற தண்ணி பாத்தியம். மவுத் வாஷ் பண்ணிக்கிறதுக்கு கொடுக்குற தண்ணி ஆச்சமணியம். அதுக்கப்புறம் பானியம் அப்படின்னா குடிக்கிறதுக்கு கொடுக்குற தண்ணி அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஃபியூ ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. யாராவது கெஸ்ட் வந்தா இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்ட்டு. சோ அந்த மாதிரி இப்ப பிரம்மதேவ வந்ததுனால ஒரு பெரிய கெஸ்ட், ஸ்பெஷல் கெஸ்ட், தேவர் இல்லையா அவரு, பிரஜாபதி வேற. சோ அதனால அவர் வந்த உடனே அவருக்கு அர்க்கியம், பாத்தியம் அதெல்லாம் கொடுத்து வரவேற்கிறார். அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஆசனம் கொடுக்கிறார் வால்மீகி. அந்த நல்ல ஆசனத்துல பிரம்மதேவர் உட்காந்துக்கிறார். அதுக்கப்புறம் he will ask வால்மீகி and others to be seated. அவங்களோட ஆசனத்துல உட்கார சொல்றாரு. அதுக்கப்புறம் பிரம்மதேவர் பேச தொடங்குகிறார். பட் வால்மீகி இன்னும் அந்த அதுலயே லீனமா இருக்காரு, அந்த தாட் ப்ராசஸ்லயே. எதுக்கு இந்த மாதிரி நடந்தது, நான் எதுக்கு அந்த மாதிரி தப்பிச்சேன் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காரு. இந்த மானிஷாதம் பிரதிஷ்டாம் துவம் அப்படின்றதுக்கு இன்னொரு மீனிங்கும் இருக்கு. இப்ப நான் சொன்னது ஹே ஹண்டர், நீ இந்த மாதிரி அழிச்சிட்டியே யூனியன்ல இருந்த இந்த பேர்ட்ஸ, நீ நல்லா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது ஒரு மீனிங், அது வெளியிலிருந்து இருக்கிற மீனிங். ஆனா இப்ப பிரம்மதேவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஹே வால்மீகி, நீ கவலைப்படாத, அது சாபம் கிடையாது, அது ஒரு ஆசை, ஒரு ஆசீர்வாதம். நான் தான் உன் வாயிலிருந்து அது வர வச்சேன். நீ ராமாயணத்தை எழுத தொடங்கு. இது ராமாயணத்தோட ஆரம்ப ஸ்லோகம் மாதிரி, இது மங்கள ஸ்லோகம் மாதிரி அப்படின்னு சொல்றாரு. அந்த மங்கள ஸ்லோகம் நீ பார்த்தா அது எப்படி மீனிங் வரும்னு சொல்ற. மா அப்படின்னா தாயார் அப்படின்னு லக்ஷ்மி. சோ மா நிஷாதம் அப்படின்னா தாயார் இருக்கின்ற இடம். யாரு எந்த இடத்துல இருக்கிறாங்க? பெருமாளோட பக்ஷஸ்தலத்துல இருக்கலாம். அப்ப பெருமாள். மா நிஷாதம் அப்படின்னா இங்க பெருமாள் அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ லக்ஷ்மிக்கு ஆஸ்திரயனமானவனே ஹே விஷ்ணுவே, விஷ்ணுவை பத்தி சொல்லிட்டு இருக்கு இந்த ஸ்லோகம். மா நிஷாதம் துவம், நீ சாஸ்வதி, எப்பவுமே அழியப்படாத, சமாக, சமாக அப்படின்னா வருஷங்கள், ஐ மீன் பல்லாண்டு, பல ஆண்டுகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு, அழியப்படாத அளவுக்கு ஃபார் எட்டர்னிட்டி என்ற மாதிரி. துவம் சாஸ்வதி சமாக பிரதிஷ்டாம், பிரதிஷ்டாம் அப்படின்னா கீர்த்தி ஆர் ஃபேம். ஃபேம அடை, நீ அடைஞ்சாய், நீ அடைந்தே. எப்படி அடைந்தே? யூ காட் இட். அகமக அப்படின்னா நீ அடைந்து விட்டாய். எப்படி அடைந்து விட்ட அப்படின்னா அதான் நெக்ஸ்ட் கண்டினியூ பண்றாரு. எத் கிரௌஞ்ச மிதுனாதேகம் அப்படித்தானே இருக்கு. எத் அப்படின்னா எப்படி அப்படின்னா, கிரௌஞ்ச மிதுனாத் அப்படின்னா இப்போ ராவணா மண்டோதரி 2 பேர். அதுல காம மோகிதனா இருக்கான். யாரு? ராவணன். இட் இஸ் நாட் பிட்வீன் தெம்செல்ஃப். இது ராவணன் செப்பரேட்டா காம மோகிதனா இருக்கான். மத்த நாரியங்களை மேல, மத்த லேடிஸ் மேல அவனுக்கு எப்பவுமே ஒரு கண் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு ஆளவன். சோ அப்படிப்பட்ட காம மோகிதனா இருந்த ராவணனை அவதீகி, நீ அழித்து விட்டாய். அந்த அழித்ததுனால உன்னோட புகழ், கீர்த்தி, பிரதிஷ்டாம் அப்படின்னா உன்னோட புகழ், கீர்த்தி உனக்கு கிட்டிடுச்சு. you got it, you obtained அப்படின்னு மீனிங். சோ பேசிக்கலி என்ன மீனிங் அப்படின்னா, ஹே லக்ஷ்மிக்கு ஷெல்டரான விஷ்ணுவே, ஹே ஆர் இந்த இடத்துல ராமனே அப்படின்னு எடுத்துக்கலாம். ஹே ராமனே, நீ ராவணனை, காம மோகிதனான ராவணனை அழிச்சதுனால எப்பவுமே குறையாத, அழியாத ஒரு புகழை பெற்றுவிட்டாய் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்றது அப்படின்னு எடுத்துக்கலாம். தட் இஸ் another மீனிங் ஆஃப் திஸ் ஸ்லோகா. அது பிரம்மதேவா சொல்றாரு. ஐ மீன் மீனிங் அங்க சொல்றது இல்ல அவரு,
இது ஒரு மங்கள ஸ்லோகம் அப்படின்னு பிரம்மதேவர் சொல்றாரு. இதே சந்தஸ்ல இதே மீட்டர்ல அந்த 8888 என்ன இருக்கு, 4 லைனா எழுதினீங்க சொன்னீங்க இந்த ஸ்லோகத்தை, அதே மீட்டர்ல நீ மொத்த ராமாயணத்தை நீ கம்போஸ் பண்ணு அப்படின்னு பிரம்மதேவர் சொல்றார். அப்புறம் இன்னொரு வரத்தையும் கொடுக்கிறார். உனக்கு என்னென்ன நடந்தது, ராமன் மனசுல என்ன நடந்தது, சீதை, பரதன், ஹனுமான், அரக்கர்கள், அங்க என்னென்ன நடந்தது அப்படின்றது உனக்கு நல்லா தெரியற மாதிரி ஆகும். உனக்கு பூத வர்த்தமான பவிஷ்யம் எல்லாமே தெரிய வரும். அதனால நீ எழுதலாம், நீ எழுதுனதுல எதுவுமே பொய்யா இருக்காது, நீ எழுதுனது எப்பவுமே ராமாயணம் நிற்கும், ஐ மீன் ஃபார் எட்டர்னிட்டி இட் வில் ஸ்டே, அண்ட் அதனால உனக்கு புகழ் கிட்டும், அண்ட் யூ வில் ஆல்சோ ரிசைட் இன் பிரம்மலோகா அப்படின்னு சொல்லி பிரம்மதேவர் மறைஞ்சு போயிடுவார். அங்க இருக்கிற சீடர்களுக்கு வால்மீகிக்கெல்லாம் ஒரு மாதிரி அதிர்ச்சி. ஆனா they got the message. அதுக்கப்புறம் வால்மீகி யோசிக்க ஆரம்பிக்கிறார், எப்படி எழுதணும், இதே ஸ்லோகா ஃபார்மேட்ல தான் எழுத போறேன் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாரு. இப்போ மானிஷாதம் பிரதிஷ்டாம் துவம் அகமக அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதே ஃபார்மேட்ல அதே 8888 கேரக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி எழுத போறேன் அப்படின்னு டிசைட் பண்றார். அதுக்கப்புறம் அவரு he gets into trance, மெடிடேட்டிவ் ஸ்டேட்டுக்கு போறாரு. பூர்வாபிமுகமா உட்காந்துக்கிட்டு அவர் மெடிடேட்டிவ் ஸ்டேட்டுக்கு போறாரு. அந்த ஸ்டேட்ல அவரு எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிறார். அவருக்கு கை மேல வச்ச நெல்லிக்கனி மாதிரி ராமாயணம் மொத்தமா தெரியுது. இப்போ he knows everything. அத மறுபடியும் அந்த ராமாயணத்தை சுருக்கமா அவரு சொல்றாரு. இப்ப மறுபடியும் பரத்வாஜர் கிட்ட சொல்றாரு, அவரோட டிசைபிள் கிட்ட. மறுபடியும் அதேதான், இந்த மாதிரி தசரதர் இருந்தார், அவரு ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண நினைச்சார், கை வர கேட்டா, எவ்ரிதிங் இஸ் சேம். இவென்ச்சுவலி ராமராவண யுத்தம் அது நடக்கும், ராமர் பட்டாபிஷேகம் நடக்கும், அங்க வரைக்கும் அப்படி மொத்தமா அவர் சொல்லிட்டே வர்றாரு. அது மறுபடியும் தேர்ட் சர்க்கத்தை வரைக்கும் இதுதான் நடக்கும். பாலகாண்டத்து தேர்ட் சர்க்கம் வரைக்கும் நம்ம முடிக்கிறோம். அதுக்கப்புறம் அவர் யோசிக்கிறார், அகைன் இஸ் கம்போசிங். இது ஜிஸ்டா சொன்னது, அது பாரதாஜி கிட்ட சொன்னாரு. ஆனா அதுக்கப்புறம் ஸ்டார்டட் கம்போசிங் ராமாயணம் கம்போஸ் பண்ண பிறகு அது யாருக்கு சொல்லி கொடுக்குறது, யார இதை வச்சு இதை பரப்புறது, ஹவு டு ஸ்ப்ரெட் திஸ். ராமாயணம் ஹஸ் பீன் கம்போஸ்ட், ஃபைன், ஃபேர் இனஃப், பட் ஹவு டு ஸ்ப்ரெட் திஸ் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த நேரத்துலதான் அங்க லவகுஷர்கள் அப்படின்னு 2 குழந்தைங்க, அவங்க வேத விசாரதர்கள், they know all the Vedas by now, நல்ல ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாமே கத்துட்டு இருக்காங்க, they have finished all their studies என்ற மாதிரி. அவங்க they show interest in learning this. அப்போ வால்மீகி சந்தோஷமா இந்த ராமாயணத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். இந்த ராமாயணத்தை சொல்லி கொடுக்கும்போது அவர் லிஸ்ட் பண்றாரு. பேசிக்கலி இதுல 6 காண்டம் இருக்கும், 500 சர்க்கம் இருக்கும், பிளஸ் உத்தரகாண்டம் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதுல 6 காண்டம் பிளஸ் உத்தரகாண்டம் அப்படின்னு இருக்கு. இதெல்லாமே சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இன்டர்போலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி. That's up to them. As we told, we are going to take Uttarakandam. So இதெல்லாமே கரெக்ட்னு எடுத்துக்கலாம். We will take all these as part of Ramayana. But there are some scholars who say இதெல்லாமே interpolated, இந்த ஸ்லோகாஸ்ல உண்மையா இருக்கக்கூடாது அப்படின்னு. பட் இனி விச் வைஸ் இது இருந்தாதான் அந்த 24,000 ஸ்லோகாஸ் அது இதுலதான் வரும். 24,000 ஸ்லோகாஸ் இருக்கும், 6 காண்டம் பிளஸ் உத்தரகாண்டம் இருக்கும், 500க்கு மேல சர்க்கம் இருக்கும், அப்படி எல்லாம் சொல்லுவார். அது எல்லாமே தெரிஞ்சுக்கிறார் லவகுஷர்கள். அது எல்லாமே all they will learn all those kandas, all those sargas by heart. They have learned it now. அது அங்க பாடி காமிக்கிறாங்க. இங்க அந்த ஆசிரமத்திலேயே பாடி காமிக்கிறாங்க. அதை பாடி காமிச்சதுனால அங்க இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எவ்வளவு நல்லா பாடுறாங்க இந்த பசங்க, so beautiful they in singing. ஒரு டியூன் போட்டு கந்தர்வர்களும் பாடாத மாதிரி இந்த 2 குழந்தைங்களை பாடினாங்களே அப்படின்னு சொல்லி இந்த ஆசிரம வாசியங்களுக்கு எல்லாம் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு, ஆசீர்வாதமா ஏதாவது வணங்கணும் அப்படின்ட்டு கொடுக்கணும்ன்றதுனால சில பேர் கமண்டலம் கொடுத்தாங்க, சில பேர் அவங்களுக்கு தண்டத்தை கொடுத்தாங்க, சில பேர் எங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதத்தை கொடுத்தாங்க, சில பேர் அவங்களுக்கு வஸ்திரத்தை கொடுத்தாங்க, சில பேர் உத்திரியத்தை கொடுத்தாங்க. அந்த மாதிரி என்னென்ன இருக்கும் உங்ககிட்ட எதுவும் பெருசா இருக்க போறது இல்லை, பட் வாட் எவர் தே ஹேவ் அதை கொடுத்தாங்க இந்த லவகுஷர்களுக்கு. அதான் ஃபர்ஸ்ட் டைம் அங்க பண்ண ஒரு ராமாயணத்தோட அரங்கேற்றம் பண்ணி வச்சுக்கலாம் நீங்க.
அங்கதான் அது ஃபர்ஸ்ட் டைம் எல்லாருமே கேட்டாங்க ஆசிரமவாசிங்க. இதுல இன்னொன்னு மட்டும் சொல்லிடுறேன். இந்த நாம உத்தரகாண்டம் பாடல் எடுக்கிறதுனால லவகுஷர்கள் ஆர் சன்ஸ் ஆஃப் ராமா அண்ட் சீதா அப்படின்னு எடுக்க போறோம். பட் சம் ஸ்காலர்ஸ் ஹூ டோன்ட் கன்சிடர் உத்தரகாண்டம் as பார்ட் ஆஃப் ராமாயணம், அவங்கபடி லவா அண்ட் குஷா ஆர் ஜஸ்ட் சம் ஸ்டூடெண்ட்ஸ் இன் வால்மீகி ஆசிரம், அவ்வளவுதான். அவங்க ராமர் அண்ட் சீதையோட பிள்ளை தான் இருக்கணும் அப்படின்னு ஒண்ணுமே எடுக்கிறது இல்லை அவங்க. பட் வி ஆர் கோயிங் டு டேக் லைக் தட். ஏன்னா உத்தரகாண்டம் எடுக்கிறதுனா அதை சொல்லிட்டு இருக்கு. சோ அது மட்டும் இல்லாம ரகு வம்சம் ரிட்டன் பை காளிதாசா, அதுலயும் லவகுஷர்கள் 2 பேர் குழந்தைகள் அப்படின்னு அவர் எடுக்கிறார். பர்ஹாப்ஸ் உத்தரகாண்டம் மைட் ஹேவ் பீன் ரிட்டன் ஈவன் பிஃபோர் காளிதாசா. சோ அது ஒண்ணு. ரகுவம்சம் மட்டும் இல்லாம கருட புராணத்தையும் ஒரு இடத்துல குஷனை பத்தி வருது. சோ நிறைய இடத்துல குஷன் ராமருக்கு அப்புறம் ஆண்டார் அப்படின்னு இருக்கு. சோ உத்தரகாண்டம் எடுத்தா ஈஸியாவே மேட்ச் பண்ணிடலாம். சில பேர் உத்தரகாண்டம் இல்லைன்னு சொன்னாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆமா லவகுஷர்கள் இருந்துட்டு போட்டுமே குழந்தைய, அது இன்னொரு புராணத்துல இருக்கலாம், உத்தரகாண்டம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு கூட சொல்றாங்க. பட் எனி விச் வேஸ், as I told earlier, we are going to take உத்தரகாண்டம் as a part. So லவகுஷர்கள் சீதா அண்ட் ராமரோட பசங்க, அது பாலகாண்டத்துல எங்குமே அவன் தெரிய வராது. எனிவே இந்த மாதிரி ராமாயணத்தை அவங்க சொன்னாங்க. அதனால மத்த மகர்ஷிகள் எல்லாம் அவங்களுடைய ஆசைய வேற வேற ரீதியா கொடுத்து ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுத்து காமிச்சுக்கிறாங்க. இதோட நிறுத்திக்கிறேன். We have completed almost 5 sargas now. We will see from the next sarga in the next class, next episode. Mangala Shasanaparai Madacharya Purogamai Sarvaischa Purvai Acharya Satkritaya Astu Mangalam. Jai Shri Ram.